நம் கல்லூரி சார்பாக கல்லூரி முதல்வர்களை சில புள்ளிகள் அனைவரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். Dear students, we are today celebrating the World Elephant Day. It is a region of the wild animals. We are almost living in the wild animal region. We have not made any harm to the wild animals. For such awareness is very essential. Covering the student community, it will reach the society. We are the people, we are living in the estate region and some of the regions of the Killi region here. Here and there we are seeing the elephants. A lot of the elephants are roaming in or around Valparai region. I think that there are floating animals and permanently living animals are here. In such a condition, our beloved forest department officials, they are not only taking care of the animals also, but also you. You are also to be protected from the animals should be protected from your sometimes unbehavior rules. In such a condition, we are celebrating the Elephants Day, World Elephants Day, the biggest animal in the forest region. We should not create any harm to them. Unless we are not giving any harm to them, they are automatically roaming here and there. They will not affect you. If you are seeing that or attacking the animal only, the problem is arising to you. In such a condition, you have to preserve our forest and forest animals. For that, our officials are coming here. The Venkatesh, the forest ranger, and Ganesh Raghunathan, and Mani Gannan, the Manambuli forest ranger, they are coming to see you, to create awareness among you, and that awareness should reach the people. Not only you have to receive the awareness, you also telling the public people the importance of the animal, especially I think that the elephants, they are in and around 300 elephants are coming and floating here in and around our area and the Kerala region. As such, they are giving the awareness speech to you. You have to patiently hear such speeches. It would be useful to you and society. With this word, thank you very much. I invite. நன்றி. தொடர்ந்து யானைகளை பாதுகாப்பது எவ்வாறு, யானைகளிடமிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை பற்றிய விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்த வருகின்ற வால்பாறை வனச்சரகர் ஜி வெங்கடேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கமா. என்னோட பேர் வெங்கடேஷ், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் வால்பாறை. இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு வனத்துறை, ஆனமலை புலிகள் காப்பகம், பொள்ளாச்சி கோட்டம் சார்பாக உலக யானைகள் தினம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தினம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான யானைகள் தினம் நம்ம வால்பாறை இந்த உலகளாவையில் இன்னைக்கு நம்ம இந்த யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது எதற்கு இந்த வேர்ல்டு எலிஃபண்ட் டே கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. உலகளவில் பார்த்தீங்கன்னா 3 வகையான எலிஃபண்ட்ஸ் இருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட், ஆப்பிரிக்கன் சஃபானா, ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் அண்ட் ஏசியன் எலிஃபண்ட். ஸோ 3 வகையான யானைகள் இங்கே நம்ம உலகத்தில் இருக்கு. ஸோ அதிகமாக யானைகள் ஆப்பிரிக்கன் பகுதியில் மோர் தேன் ஒரு 4.5 லட்சம் எலிஃபண்ட் ஆப்பிரிக்காலையும் 20 to 40,000 யானைகள் நம்ம இந்திய வன பகுதியிலேயே இருக்கு. முக்கியமான இந்த யானைகள் பெருமளவும் அந்த டஸ்க் சொல்லுவோம்ல, தந்தம்,
தந்தம்காக வந்து அதிகமாக வேட்டையாடப்பட்டு வருகிறது. ஒன்று வந்து ஹண்டிங், அதாவது யானைகளை வந்து கொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம டஸ்க், அந்த யானை தந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், அது வந்து அதிகமாக வந்து உலகளாவையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து யானைகள் வந்து 1986 அப்புறம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அது என்னன்னா அழியக்கூடிய ஒரு உயிரினமாக வந்து உலகளாவிலே அதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அந்த யானைகளை வந்து இந்த அழிவில் விளிம்பிலிருந்து பாதுகாக்கிறதுல நம்மளோட மாணவர்களாகிய நீங்கள் மற்றும் வனத்துறை வந்து பங்கு ரொம்ப அதிகம். ஸோ அதனால இன்றைக்கு வந்து உலகளாவியில் இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வேர்ல்டு எலிஃபண்ட் டே வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த யானைகளை பற்றியான ஒரு விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வேர்ல்டு எலிஃபண்ட் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம வால்பாறையில் இது ரொம்ப சிறப்பான வந்து, ஏன்னா நம்ம பொள்ளாச்சியில கூட நம்ம இந்த எலிஃபண்ட் டே கொண்டாடிக்கலாம். ஆனால் வந்து நம்ம அப்படி செய்யலை. ஏன்னா வால்பாறை பகுதியில் தான் வந்து அதிகமான ஏசியன் எலிஃபண்ட்ஸ் வந்து வாழ்விடமாக கொண்டுள்ளது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து எலிஃபண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த எலிஃபண்ட்ஸ் வந்து எப்படி பாதுகாக்கணும், அந்த எலிஃபண்ட்ஸ் ஏன்னா அது என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு வந்து வனத்துக்கும் நமக்கும் என்ன பயனுள்ளது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம NCF கணேசன் சார் இருக்காங்க. ஸோ அவங்க ஓரிரு வார்த்தைகள் வந்து இந்த எலிஃபண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ், இந்த நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வால்பாறை பகுதியில் இந்த எலிஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ கான்ஃப்ளிக்ட், அதாவது வந்து மனித விலங்கு மோதல் எப்படி நடக்குது, அதை எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஓரிரு வார்த்தைகள் வந்து அவங்க பேசுவாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் கணேஷ். நம்ம ரேஞ்ச் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி யானைகள் உலக அளவில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறது, கோச்சிங்னால இல்லை காடுகள் அழிவதனால, இந்த மாதிரி பல விஷயங்கள்னால யானைகளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடம் வால்பாறை. நீங்கள் எல்லாருமே வெவ்வேறு எஸ்டேட்ஸில் இருக்கலாம், இல்லை டவுனில் இருக்கலாம். யாருமே யானையை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க வால்பாறையில் இருக்கிறவங்க. வால்பாறை வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 220 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து காடுகளுடைய சென்டரில் வந்து அதை வந்து கிளியர் பண்ணி நம்ம வந்து தொழிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்லாம் இருக்குது பல வருஷமாக. ஆனால் யானைகளை பற்றி பார்த்தீங்கன்னா மெயினாக யானைகள் வந்து கூட்டமாக பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த ஒரு நார்மலாகவே அது யானைகள் வந்து கூட்டமாக சுற்றும். ஆண் யானைகள் மட்டுமே தனியாக சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு. என்ன ஆகுதுன்னா இந்த சீசன் இப்போ வந்து நாங்கள் எதுக்கு இதுனா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் இப்போ பேசுகிறோன்னா, வால்பாறையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் யானையோடைய நடமாட்டம் அதிகரிக்கும் கண்டிப்பாக. இது வந்து போன வருஷம் 2 வருஷம் வச்சு சொல்கிறதுல இது கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக வந்து நமக்கு வந்து டேட்டா இருக்குது. அதுக்கு உணவு இருக்குது. அதனால தான் இந்த இடம் பேரும் ஆனமலைக்கான டிரான்ஸ்லேஷன் வந்து யானைகளுடைய மலைகள் தான். ஸோ வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1995 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 48 ஆளுங்க வந்து யானைகள் கிட்ட சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இதில் வந்து என்ன காரணத்தினால யானைகள் கிட்ட சிக்கினாங்கிறத பார்த்தா, அந்த 48 ஆடுகளில் வந்து 38 ஆடுகளுக்கு வந்து யானை எங்கே இருக்குங்கிறது தெரியல. எதிர்பாராம தான் சிக்கிருக்காங்க. இவங்களும் போய் யானை அடிக்கணும்னு போல யானையும் இவங்களை தேடி வரல. ஆனால் எதிர்பாராம நடந்திருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். ஆனால் மற்ற சில விஷயங்கள் இருக்கு. வீடுகள் பக்கம் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸை வந்து ரொம்ப லேட்டான டைமில் வெளியே போகிறாங்க. அந்த டைமில் டார்ச் லைட் இல்லாமல் பக்கத்தில் எங்களுக்கு தெரியாத சுச்சுவேஷன். சில சுச்சுவேஷன் ரொம்ப இனபிரேட்னா அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் நான் இங்கே 30 வருஷமாக இருக்கேன், 40 வருஷமாக இருக்கேன், ஏமாந்து சொன்னால் யானை போயிடும். இந்த மாதிரி சில எண்ணங்கள்னால கூட அவங்க வந்து கொஞ்சம் அலட்சியமாக யானைகள் கிட்ட போயிருக்காங்க. அந்த டைமில் வந்து உயிர் சேதம் ஆயிருக்கு. ஆனால் இப்போ வந்து ஏசியாவிலேயே வேற எங்கேயுமே இந்த வசதிகள் இல்லாத மாதிரி சில விஷயங்கள் வந்து வால்பாறையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ போன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வனத்துறையிலிருந்து எலிஃபென்ட் செல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெய்லி யானைகளை ட்ராக் பண்ணுற விஷயமாகட்டும், இல்லை NCF சார்பாக SMS அலர்ட், அப்புறம் ஃபோன் கால் மூலமாக, அப்புறம் அலர்ட் லைட்ஸ் போட்டிருக்கோம். பல ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்கள் யாருக்காவது யானை தகவல் மெசேஜில் வந்துச்சுன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த மெசேஜ் கிடைச்ச இடத்துல 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரம், அந்த 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே யானை இருக்குன்னு அர்த்தம். சில எஸ்டேட்ஸில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேருந்து ஏதோ ஒரு இடத்துல யானை இருக்குங்கிறது தான் அர்த்தம். இதெல்லாம் பேசிக்கலி ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்க மக்களுக்கு, அது மக்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு வனத்துறைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நைட்டு பகல் இந்த மழை வெயில் காற்று எல்லாத்துலேயுமே அவங்க வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஹெல்ப் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா யானை ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மெசேஜ் வந்து கொடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருமே எல்லா டைம்லையும் இருக்க முடியாது. ஆனால்
நம்ம எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக வெவ்வேறு எஸ்டேட்ஸில் நீங்கள் எந்த எஸ்டேட்லேருந்து வந்திருந்தாலும் ஜஸ்ட் அந்த ஏரியாவில் யாரையை பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வந்து தயவு செஞ்சு வனத்துறைக்கு கொடுங்க. அந்த டீமை வந்து அதை வந்து டேக்கிள் பண்ண முடியும். தயவு செஞ்சு நீங்களாவே குரூப்பாக போய் நாங்களே விரட்டுறோம், கல்லடிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா யானைகளுக்கும் அந்த ஒரு இயல்பான ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அது அதிகமாக துன்புறுத்தப்பட்டிருக்குன்னா நாங்கள் கவனித்தது வந்து அந்தந்த ஏரியா எந்தெந்த ஏரியாவில் அது ஜாஸ்தி துன்புறுத்தப்படுதோ அந்த ஏரியாவில் டேமேஜஸும் அதிகமாகுது. ஸோ எப்போ நம்ம வந்து யானைகளுடைய துன்புறுத்தலை நம்ம கம்மி பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம வந்து டேமேஜஸ் குறைக்கலாம். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா போன ஒரு வருஷமா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு பண்ண ஒரு வேலை, மக்களாகட்டும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே சேர்ந்து பாஸ்ட் 1 இயர்ல வந்து 0 ஹியூமன் டெத்ஸ் யானைகளால் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம கண்டிப்பாக இன்னும் ப்ரொலாங் பண்ண முடியும். அதுக்கு வந்து எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவை. தயவு செஞ்சு நீங்கள் எப்போ யானையை பார்த்தாலும் தயவு செஞ்சு அந்த தகவல் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த பகுதியில் வந்து அதிகமாக வந்து எலிஃபென்ட்ஸ் நடமாட்டம் ப்ளஸ் கரடி நடமாட்டம், சிறுத்தை நடமாட்டம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைக்ரேட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. மோர் தேன் 200-200லேருந்து 300 எலிஃபென்ட்ஸ் வந்து கேரளாவிலேருந்து நம்ம வால்பாறை பகுதியை நோக்கி வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து கரடியோட ப்ரீடிங் சீசன். இப்போ வந்து கரடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது குட்டியோட மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த குட்டி அந்த இனம் பெருக்க காலத்தில் வந்து கரடி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால வந்து நிறைய வந்து கான்ஃப்ளிக்ட் அதிகமாகிட்டே வருது. ஸோ இதை வந்து தடுக்கிற பட்சத்தில் பொதுமக்களாகிய உங்களோட பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம வனத்துறை மூலியமாக சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் கேட்டுக்கீங்க, உங்களோட பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து அதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இப்போ வந்து லேபர்ஸ் இப்போ எஸ்டேட்ஸ்லேருந்து ஃபேக்ட்ரிஸுக்கு போகிறாங்க, இல்லை ஜெயலலிதாவுக்கு போகிறாங்க. அவங்க ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக தனியாக வரக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 பேர் வந்து சேர்ந்து ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக சொல்லணும். தனியாக வரக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம தேயிலை செடி வந்து ரொம்ப மேக்ஸிமம் ஒரு 1 மீட்டர் ஹைட்டு தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு கரடி வந்து ஒரு 15 இல்லை பாயிரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால கண்டிப்பாக வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4% வந்து சேர்ந்து தான் போகணும். ஒன்று. ரெண்டாவது வந்து எர்லி மார்னிங் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஒரு 3 o'clock இல்லை 4 o'clock வந்து காலையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்த உடனே வந்து ஒரு டார்ச் அடிங்க, இல்லாட்டி ஒரு விசில் வாங்கி வச்சுங்க. விசில் அதாவது ஒலி எழுப்பணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து வீட்டை சுற்றி வந்து நிறைய வந்து புதர்கள் இருக்கும். புதர்கள் வந்து ஒரு சிறுத்தை இருக்கலாம், இல்லை கரடி இருக்கலாம், இல்லை புலி இருக்கலாம். ஸோ அதை வந்து இன்கேஸ் வந்து ஒரு விசில் கொடுக்கறதுனால, சத்தம் எழுப்புறதுனால அந்த அனிமல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகி வெளியே போயிடும். சரியா? ஸோ அது வந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி, வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வீட்டுக்கு சுற்றி இருக்கிற பக்கங்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 டேப் பண்ணி, கிளாப் பண்ணி, இல்லை ஒலி எழுப்பிட்டு வரணும். 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நைட் டைமில் வந்து டார்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. நைட் டைம் இன்கேஸ் ஒரு போகிறது 2 பேர் தான் இருந்தாலும் ஒரு தடி வந்து குச்சி வந்து கையில் கண்டிப்பாக வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து கரடி வந்து அட்டாக் பண்ணும்போது உங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஒரு டார்ச் கண்டிப்பாக வேணும், ஒரு குச்சி ஒன்று கையில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரலாம். 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இப்போ எலிஃபென்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து வீட்டு பகுதியில் ஏன் வருதுன்னா, இந்த பலா, வாழை போன்ற பிளான்ஸ்லாம் வந்து வளர்க்குறதுனால இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ ஜாக் ஃப்ரூட் சீசன் வந்துருச்சு. ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வீட்டை ஒட்டி ஏதேனும் ஒரு ஜாக் ஃப்ரூட் வந்து இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துருங்க. மரத்தை எடுக்காட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த ஃப்ரூட்டை வந்து அதை எடுக்கிறது நல்லது. சரியா? இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இப்போ வந்து கழிவுகள்லாம் வந்து பயங்கரமாக வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து அங்கங்கே கொட்டுறதுனால, இப்போ வந்து சிக்கன் சாப்பிட்றீங்க, மட்டன் சாப்பிட்றீங்க, அந்த கழிவுகள் வந்து வீட்டுக்கு வெளியிலே கொட்டுறதுனால அதோட ஸ்மெல்லை வச்சுட்டு நிறைய வந்து லெப்பர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் வரும். ஸோ அப்படி அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள்லாம் வந்து பக்குவமாக ஒரு டஸ்ட்பினில் போட்டு எவ்ரி டே ஈவினிங் வந்து செப்பரேட்டான பிளேசஸில் வந்து டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வனத்துறையில் வந்து ஆன்டி டெப்ரிடேஷன் ஸ்குவாட் நம்ம தனியாக ஒரு ஸ்குவாட் டீம் இருக்காங்க. இப்போ வால்பாறை ரேஞ்சில் இருக்காங்க, மானம்பள்ளி ரேஞ்சிலையும் இருக்காங்க. அவங்க வந்து பிரத்யேகமாக 24x7 24 மணி நேரம் வந்து அந்த வனவிலங்குகளோட அதை வந்து பார்க்குறதுக்கும் மனித விலங்கு மோதலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பிரத்யேகமான குழு. அவங்க ஃபோன் நம்பர்ஸ் வந்து எல்லாத்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அட் எனி டைம் வந்து காட்டுலேருந்து வெளியே எலிஃபென்ட்ஸ் வந்தோன்னா அவங்க வந்து மறுபடியும் வந்து அது காட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளை வந்து அவங்க எடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு சுற்றி இருக்கிற புதர்கள் வந்து நிறைய இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்டேட்ஸில் மேனேஜ்மெண்ட் சொல்லி அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்க.
சரியா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து வனத்துறை சார்பாக நாங்கள் சொல்லிடுறோம். அந்த எங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அனைவரும் வந்து ஒத்துழைக்குமாறு வனத்துறை சார்பாக நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. அடுத்து வந்து நம்ம காவல்துறை எஸ்ஐ சார் அவர்கள் வந்து ஒரு இரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வால்பாறை காவல் நிலையத்தில் சர்டிஃபிகேட்டாக ஒரு உதவி சர்டிஃபிகேட்டாக பணிபுரிந்து வரேன். என் பேர் தங்கராஜ். அதை பார்த்தீங்கன்னா இப்போ சார் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஆணைகள் உலக விழா நிலையில் இன்றைக்கி விழா கொண்டாடினாங்க. நான் பேச போகிறது வந்து போஸ்கோ சம்பந்தமாகவும் கஞ்சா மற்றும் கூட்டா வழக்கு சம்பந்தமாக பேசுகிறேன். போஸ்கோன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது 18 வயசுக்குள்ள சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு ஏற்படும் தொல்லைகளை, அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் அதனால் ஏற்படும் அவங்களுடைய கஷ்டத்தை பற்றியும் இப்போ சொல்ல போகிறேன். 18 வயசு முடியாமல் ஒரு பெண்ணு வந்து ஏதாவது போஸ்டோவில் சம்மந்தப்பட்டிருந்தா, அதாவது ஆண்களால் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணுன்றதை இப்போ சொல்கிறேன். அதாவது அந்த பாதிப்பு ஏற்பட்ட பெண்ணு உடனடியாக காவலர் குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸ் மூலமாக தகவல் சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். அதாவது பொண்ணுங்க வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக அந்த போஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம். அதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேண்டிய அனைத்து சலுகைகளும் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் வேண்டிய தகவல் சொல்லினாலும் உங்கள்கிட்ட வந்து செல் இருக்கும். அதில் 181 கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த 181 நேராக சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த தகவல் எடுத்து சம்மந்தப்பட்டவங்களை சந்தித்து அவங்களுக்கு வேண்டிய குறை என்னன்றதை பார்த்துட்டு நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு நாங்கள் போனால் அந்த பொண்ணை போய் பார்த்தோம், நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோன்னு நாங்கள் தகவல் சொல்லணும். அதனால் நீங்கள் 181க்கு தகவல் சொல்லலாம். அதுவே பெண்கள் சம்மந்தப்பட்டதுக்கு 1098 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் சப்மிட் பண்ணணும். ஏன்னா இப்போ அரசாங்கம் வந்து நீங்கள் டைரெக்டாக சொல்கிறதுக்கு சங்கடப்படுறதுக்காக தான் அந்த நம்பர் வச்சுருக்காங்க. உங்கள் ரகசியங்கள் காப்பாற்றப்படும். பெண்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து நேற்றுக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு. வாட்ஸ்அப்பில் கூட வந்திருக்கும். அதாவது ஒரு 3 வயசு பெண் குழந்தைய ஒருத்தன் வந்து ரொம்ப இது பண்ணனால அவனை நிற்க வச்சு சுட்டு, அத்தனை பப்ளிக் முன்னாடியே நிற்க வச்சு சுட்டு மேலே ஏற்றிட்டாங்க. அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் சட்டம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இப்போ போஸ்கோன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஆண்களுக்கு, அதாவது அதில் அக்யூஸ்டு எதிரிக்கு வந்து என்ன சொன்னீங்கன்னா அவனுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து முடிவு எடுத்துட்டு இப்போ வந்து அவனுக்கு மரண தண்டனையும் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளை சேஃப்டியாக இருக்க வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்காக உங்கள் பேரண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லி வைங்க. நீங்களும் வந்து இந்த பெண்கள் வந்து நீங்கள் உடனே ஒரு பையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காமிக்கிறான்னு சொல்லிட்டு தயவு செய்து அவங்களோட பின்னுக்கு போகாதீங்க. நீங்கள் வந்து என்றைக்குமே ஒரு அதாவது சொல்லப்போனால் நீங்கள் வந்து உங்கள் காலில் நிற்கணும். நேற்றுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 10 பைசா நீங்கள் சம்பாரித்து உங்கள் காலில் நிற்கும் போது நீங்கள் லப்பை தேடுங்க. அதுக்கு முன்னாடி மட்டும் தயவு செய்து லப்பை தேடாதீங்க. அது வந்து இப்போ நீங்கள் வந்து அஃபெக்ஷன் தான் சொல்லுவாங்க, மோகம் தான். அந்த மாதிரி இது போனீங்கன்னா அரசியல் பின்வருங்காலம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. அதாவது இப்போ நீங்கள் படிக்கிறது காலேஜில் வந்துட்டீங்க. காலேஜ் முடித்தா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வேலை கிடைச்ச பின்னாடி நம்ம வந்து மேரேஜ் பண்ணணும் ஒரு எண்ணத்தோடு நீங்கள் படிக்க ஆரம்பித்து வாங்கணும் மார்க்கு. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, பாஸ் பண்ணுறீங்க. போட்டித் தேர்வுக்கும் இந்த காலேஜில் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன வித்தியாசம் யாருக்கு தெரியுமா? போட்டித் தேர்வுன்னா என்ன, காலேஜில் எக்ஸாம் எழுதுறது என்ன, ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறது என்னன்னு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? போட்டித் தேர்வுன்னா என்னன்னு யாருக்காவது தெரியுங்களா? யாருக்காவது தெரியுங்களா போட்டித் தேர்வுன்னா? நீங்கள் இப்போ எல்லாம் எழுதுறது அரசு. நம்ம காலேஜில் வந்து இத்தனை மார்க் எடுத்தால், நான் 10th வரை தான் படிச்சிருக்கேன். நான் கேட்குற கேள்வி 2 கேள்வி தான். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ காலேஜில் படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கும்போது 40 மார்க் 35 மார்க் தமிழ் எடுத்தால் பாஸ் மார்க்கு, 40 மார்க் இதில் எடுத்தால் பாஸ் மார்க்குன்னு சொல்லி படிக்கிறோம். காலேஜ்லேயும் அதேமாரி தான். ஆனால் போட்டித் தேர்வு வந்து எங்கே போகிறது? எக்ஸாம் சென்டரில் ஒரு வேலை வாய்ப்பில் போய் அலுவலகத்தில் போய் வேலைக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதுறீங்க. அந்த இடத்துல வரும்போது போட்டித் தேர்வு, அதுதான் போட்டித் தேர்வு. அந்த இதில் வந்து மார்க் அதிகமாக எடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். கம்மியாக எடுத்தவங்க பாஸ் பண்ணுறதுன்னு கணக்கில் இல்லை. யார் அதிகமாக எடுத்திருக்கா மார்க்கு அவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அப்போ நீங்கள் இப்போ இருந்தே படிக்கணும். படிக்கிறத கான்சன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்பிக்கையோடு இருக்கணும். எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்கள் போலீஸ்க்கே எடுத்துவாங்க.
போலீஸில் கட் ஆஃப் மார்க்கு 45.50 மார்க் வைங்க. நீ 50 மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணி வேலை கிடைச்சுன்னு நினைக்கக்கூடாது. அந்த 50 மார்க்கை விட உனக்கு முன்னாடி வந்து 100 பேர் 80 மார்க் எடுத்திருப்பான், 79 மார்க் எடுத்திருப்பான், 68 மார்க் எடுத்திருப்பான். இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, 2வது தான் நமக்கு தருவாங்க. இதெல்லாத்தையும் நீ கணக்கு போட்டு இப்பயே படிக்க ஆரம்பிக்கணும். இப்பயே நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டே இருங்க. ஏதாவது தகவல் நோட் பண்ணி வைங்க. அந்த மாதிரி டிஎன்பிசி குரூப்புக்கோ எந்த வேலைக்கு இருந்தாலும் சரி, இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா தான் முன்னுக்கு வர முடியும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறது வந்து வாய்ப்பாடில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா நானும் இதே இடத்துல இருந்தவன் தான். அதனால் எல்லாம் படிக்கிறத மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல முறையில் படித்து முன்னுக்கு வரதை கேட்டுக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து வால்பாறை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கஞ்சா, கூட்டா, இந்த மாதிரி பிராண்டிக்கு எல்லாருமே அடிமையான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பிராண்டி கடையில் இருக்கிற பசங்க நிறைய பேர் போய் வாங்கிட்டு வந்து ஒன்றா சேர்ந்து பீர் அடிக்கிறேன் அப்படின்வாங்க. அப்படின்னா பிராண்டி குடிக்கலான்றாங்க. எல்லா பசங்களும் இது மாதிரி கெட்டு போகிறீங்க. அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். கஞ்சா குடிக்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசே வந்து போதை ஒழிப்புன்றதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு மீட்டிங் போட்டு எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு இருக்காங்க. இப்போ கூட எங்களுக்கு இன்னைக்கு கூட இந்த மாதிரி போய் காலேஜ் எல்லாம் போய் சொல்லுங்கள், பசங்களை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களால் ஒரு 10 பசங்க திருந்தினா போதும், நீங்கள் சொல்லுங்கள் எங்களை அனுப்பிவிட்டு இருக்காங்க. இப்போயும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செய்து கஞ்சா அடிச்சிங்கன்னா சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, அந்த கஞ்சானால் ஏற்படும் விளைவு என்னன்றதை பார்க்கணும். கஞ்சாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணப்பநாயுடுன்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. கிணப்பநாயுடுன்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது, அது படித்தவங்களுக்கு தெரியும். அந்த வேதிப்பொருள் மனித உயிருக்கு எங்கே சார் சொல்கிறாரு, யானைகளுக்கு போட்டோம்னா அந்த பிளாஸ்டிக் போட்டால் அது போய் சாப்பிட்டு அது உடம்பெல்லாம் சரியாகாமல் ஜீரணமாகாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்ற கஞ்சானால் மூளைக்கு சிறுமூளைக்கு பாதிப்பு ஏற்படுத்தி உங்களை வந்து மென்டலாக்கி தாய் யார், தங்கை யார், அண்ணன் யார், தம்பி யார் எதுவுமே தெரியாமல் உங்களை சுயநினைவு இல்லாமல் உங்களை இந்த அளவுக்கு நோய் நொடிப்பட்டு மென்டலாக்கி உங்களை கிடைக்க வச்சிடும். அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கும்னா தயவு செய்து கஞ்சா அடிக்கிறத மறந்துடுங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கஞ்சா விற்கிற மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த நடவடிக்கைக்கும் உங்கள் பேரை காப்பாற்றுவோம். உங்கள் பேரை வெளியே சொல்ல மாட்டோம். அது வந்து எங்கள் உயிரே போனாலும் இந்த காக்கி துணி மதிப்பு நீங்களே இந்த காக்கி துணி போடுவீங்க, போட்டால் கூட சொல்லுவீங்க, சார் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இந்த காக்கி துணிக்கு ஒருத்தர் காமிச்சு கொடுக்க தெரியாது, அந்த தகவலை சேகரிக்க மட்டும்தான் தெரியும். நீங்கள் சாப்பிட்டு கூட கேட்டு பாருங்கள். நாங்கள் போட்டுக்க காக்கி துணி அப்படி தான் புனிதமானது. நாங்கள் உங்களோட நண்பராக தான் நாங்கள் பாதிச்சுட்ருக்கோம். அதனால் அந்த காக்கி துணியை நாங்கள் புனிதமாக நினைக்கிறோம். நீங்கள் கொடுக்குற ரகசியம் எங்களுக்கு காப்பாற்றப்படும். தயவுசெய்து அந்த மாதிரி பசங்க வந்து இந்த மாதிரி காலேஜில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார், நீங்கள் வந்து பாருங்கள் சார்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரகசியம் புள்ளி வைங்க, நான் போட்டு போயிட்டே இருப்பேன். புள்ளி மட்டும் நீங்கள் வச்சு கொடுங்க. நாங்கள் யாரையும் வந்து ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்காகவோ நாங்கள் யாரையும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து கொடுக்குற தகவல் நீங்கள் எல்லாருமே கொடுக்குறது பப்ளிக் கொடுக்குற தகவலை வச்சு தான் ஒரு புள்ளி கிடச்சதுன்னா அதில் போட்டு போயிட்டே இருப்போம். அது இங்கே போனால் இந்த இடத்துக்கு போனால் அடுத்த ஸ்டெப் போயிட்டு வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து பிடிக்க முடியுங்க. அதேமாதிரி கஞ்சா வைக்கிறவனை தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குழு கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ரகசியமாக காப்பாற்றப்படுவோம். நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் நாங்கள் சொல்கிறத வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்குற தகவல் நல்லதாக இருக்கட்டும். இது மாதிரி கஞ்சா குடிக்காதீங்க, கூப்பிட்டா சாப்பிடாதீங்க. மூளை பாதிச்சு தான் கஷ்டப்படுது நீங்கள் தான், உங்கள் குடும்பம் தான். அதெல்லாம் மறந்து எங்களுக்கு எதுனாலும் ஒன்று தகவல் கொடுக்குவாரு அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து இன்று உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு வந்து யானைகளுடைய பாதுகாப்பை பற்றியும், யானைகளுடைய பாதுகாப்பை விட நம்ம நினைக்கிறது ஒன்றுனா நமக்கு இடைஞ்சலா இருக்குன்னு தான் நினைப்போம். அந்த இடைஞ்சலையும் சரி, மாணவர் மாணவிகளில் வந்து யாராவது விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில் பேசக்கூடிய மாணவ மாணவியாக இருந்தால் வந்து பேசலாம். யானைகள் தினத்தை முன்னிட்டு நம்ம அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். உறுதிமொழியை நான் சொல்ல நீங்கள் ரிப்பீட் அப்படி பண்ணிடுங்க. உறுதிமொழி. காப்போம் காப்போம் யானைகளை காப்போம், காப்போம் காப்போம் யானை வழித்தடத்தை காப்போம், பாதுகாப்பாய் இருப்போம், மனித வனவிலங்கு மோதலை தவிர்ப்போம், யானைகளை நேசிப்போம், கானகத்தை வளர்ப்போம்,
வனவளத்தை பெருக்குவோம், சுற்றுச்சூழலை சீர்படுத்துவோம், யானை பாதுகாப்பில் வனத்துறையுடன் இணைந்து செயல்படுவோம். நன்றி. நீங்க வந்திருக்காங்க. அவர் பேரு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து இதுக்கு எதுக்கு வந்திருக்காருன்னா, நம்ம பொள்ளாச்சியில இருந்து இண்டிவிஜுவலா வந்து பப்ளிக் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணி இந்த யானைகளோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ஃபேக்ட்ஸை பத்தி இன்ட்ராக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ வி ஹேவ் ஹியர் with us Mr. Arvind is an actor, especially for celebrating World Elephant Day. So I request Mr. Arvind to have a few words about elephant. தேங்க்யூ சார், வெங்கடேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்தோடனே நோட்டீஸ் பண்ணது என்னோட ஹேர் ஸ்டைல் தான். செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. சரி, நீங்களும் அழகாக இருக்கீங்க. விஷயம் என்னன்னா, நான் அரவிந்த் இவர் சொன்ன மாதிரி நான் ஒரு நடிகன். நான் வந்துட்டு Z5 அப்படின்ற ஆப்பில் இருக்கிற பிளக் மணி, அனந்தம், அந்த மாதிரியான தமிழ் படங்கள் வெப் சீரிஸ் நடிச்சுட்டு வரேன். இன்னைக்கு இங்கே வந்த காரணம் என்னென்னா, முக்கியமாக இன்னைக்கு வந்துட்டு வேர்ல்டு எலிஃபென்ட்ஸ் டே அப்படின்னு ஒன்று. நாங்கள் வந்துட்டு நிறைய நாடகம், மேடை நாடகங்கள், க்ளவுனிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து எப்படி ஒரு பப்ளிக் வந்து கம்யூனிட்டி தியேட்டர் மாதிரி, எப்படி பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கொண்டு வர மாதிரி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் டிஎஃப்ஓ சார் கணேஷ் சார் பேசும்போது, நீங்கள் ஒரு க்ளவுனிங் மாதிரி பண்ணுங்கள், அதனால தான் என் காஸ்டியூம்ஸ் தான் அப்படி இருக்குது. நிஜத்தில் நான் அப்படி தான், பட் ஸ்டில் காஸ்டியூம்ஸ் அதனால தான் அப்படி இருக்குது. என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எதனால வால்பாறை சூஸ் பண்ணுறோம், எதனால இந்த ஆனமலை டைகர் ரிசர்வை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லொக்கேஷன், இந்த ஜியாகிரபி, இதில் ஒரு அழகு இருக்குது, இதில் ஒரு உண்மை இருக்குது, இதில் ஒரு பெருமை இருக்குது. இது வந்து என்னதான் இருந்தாலும் நீங்களே ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கூடாது. பாய்ஸ் ஹேர் ஸ்டைல்லாம் செம்மையாக இருக்குன்னு இப்போ தானே பாராட்டினேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம தான் அவங்க இடத்துல இருக்கோம், அதனால் அவங்களோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியன்றது ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம், இப்போ நம்மலாம் ஒரு சாப்பாடு சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னா ஒன்றும் ஆர்டர் பண்ணுறோம், இல்லை வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க, இல்லை பேக் பண்ணிட்டு வந்துடுறோம். பட் ஒரு யானை வந்து எவ்வளோ தூரம் அது நடந்து வந்து அதுக்கு சாப்பாடு தேடிக்குது. ஒரு அனிமலாக அது வந்துட்டு எவ்வளோ முக்கியமான ஒரு அனிமல் அது. அனிமல் இதுலேயே பார்க்கும்போது இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த எலிஃபென்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறது, அதோட அவேர்னஸை செலிப்ரேட் பண்ணுறதுன்றது. இங்கே வர டூரிஸ்ட்டை நம்ம இன்னைக்கு 2-3 பேரை பார்க்கும்போது கூட அவங்களாம் கூட ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஓ ஆமாம்ல, சின்ன வயசுல நம்ம யானைன்னா அவ்வளோ பிடிக்கும்ல, நம்ம ஏன் அதை பற்றி கவனிக்காமல் இருக்கோம், நம்ம ஏன் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கோம். எல்லா அனிமல்ஸும் முக்கியம் தான், பட் இன்னைக்கு ஒரு எலிஃபென்ட் டேன்னு இருக்கும்போது அதோட முக்கியத்துவம், நம்ம லொக்கேஷன், நம்ம வீட்டோட முக்கியத்துவமும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, இப்போ நீங்களே ஏதாவது ஒருத்துல யானையை ஸ்பாட் பண்ணாலோ, இல்லை ஒரு மக்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனாலோ, இல்லை யாராவது ஆல்கஹால் பாட்டில்ஸ் இந்த இடத்துல கொண்டு வரதுனாலையோ, நம்ம வீட்டை நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ அந்த உணர்ச்சியை உங்களுக்கு எடுத்துக்காட்ட தான் நானும் இங்கே வந்திருக்கேன். நம்ம எடுத்த ஒரு ஓத்தாகட்டும், அதில் முக்கியத்துவம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதாகட்டும், இதெல்லாம் நம்மளோட கடமை. நம்ம தான் மற்றவங்களும் சொல்லி தெரிய வைக்கணும். ஆல்ரெடி இங்கே எத்தனையோ பேர் சொந்த ஊராக இருக்கும், அவங்களுக்கு தெரியும், பட் இதோட முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது நம்மளுக்கு அது வேஸ்ட்டு தான். நம்மளோட வீட்டை பற்றி நம்மளே தெரியாமல் இருக்கிறது எப்படி? அதனால அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எலிஃபென்ட்ஸ் டேவை தயவுசெய்து அவேர்னஸாக கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எஜுகேட் பண்ணுங்கள். நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிறது நல்லா தான் நாடு நல்லாயிருக்கும், தானாக எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரி ஒன். கைத்தட்ட ரெடியாக இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த். ஸோ இந்த விழாவை ஏற்பாடு செய்த நம் கல்லூரி இயற்கை மன்ற ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். Good afternoon to honorable person here. I would like to thank our principal sir for giving us a permission to celebrate this World Elephant Day in our college, and I thank you sir. I would like to thank Mr. Manikandan, range officer of Valpare range, Monambali range, and Mr. Venkadeshan, range officer of Valpare range, for organizing and giving us a valuable speech about the elephant, which is valuable to our land. So I thank you sir. I would like to thank Mr. Ganesh and from NCF, Nature Conservation Foundation, for explaining our students about human-animal conflict. I thank you sir. I would like to thank officials from police department for giving us permission to conduct this rally and creating awareness to general public about this World Elephant Day. I thank you sir. I would like to thank various officials from forest department
and sanitary inspectors from Valparai municipality and various other officials. I thank you, sir. I would like to thank all our faculty members who helped us to organize this function in a short notice period. I thank you all. And last, but I would like to thank press people from all the press news channels, because they enlightened this function to the entire world. I thank you all. And last but not least, I thank one and all the students of our college who made this function a grand success. I thank you all. Thank you. Thank you, sir. On behalf of Forest Department, I would like to extend my sincere thanks to our principal, sir. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்று தான் ஒரு ஈவினிங் டைம் தான் நாங்கள் பிளானே பண்ணோம். பட் இன்னைக்கு ஒரு பிக் டே, இட்ஸ் அ கிராண்ட் டே. ஸோ இந்த ஒரு வாய்ப்புக்கு எங்களுக்கு வனத்துறைக்கு வந்து அளித்ததுக்கு உங்களோட பிரின்சிபல் சார் ப்ளஸ் ஸ்டாஃப்ஸ் as well as ப்ரெஸ் பீப்புள்ஸுக்கு ஆன் பிகாஃப் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐ எக்ஸ்டெண்ட் மை ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ். ஆல்சோ ஐ எக்ஸ்டெண்ட் மை ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் டு அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து சிறப்பாக வந்து நம்ம ரேலி, ஏன்னா பப்ளிக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு சின்சியராக அவங்கள வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து இப்போ வரைக்கும் வந்து எங்கள் கூடயே நம்ம வேர்ல்ட் எலிஃபண்ட் டே செலிப்ரேஷன் கூட இருந்ததுக்கு ஏடிஆர் சார்பாக, ஆனமலை டைகர் ரிசர்வ் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபைனலாக வந்து we will have a group photo in the same area. So please cooperate and thanks students for உங்களோட எனர்ஜி இப்பவும் தெரியுது, செம்ம கடுப்பாக தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் இட்ஸ் a lot of thanks to you. ஸோ எங்களோட வேர்ட்ஸை வந்து just keep spreading. Thanks a lot. Thank you.